அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்னைக்கு ஃபுட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 12 பரோட்டா, ஒரு 3/4 கிலோ சிக்கன் தோராயமா, அதுவும் குருமாவும். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம். ஆரம்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் எப்படி யார் அதிகமாக சாப்பிட்றான்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. தண்ணி வேணும், வாட்டர் தண்ணி இருக்க மாட்டதோட நம்ம வீட்டில் இதை மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. சார் பரோட்டா நல்லா இருக்கா? மக்களை வீட்டில் செஞ்ச பரோட்டா, குருமா வீட்டில் செஞ்சது, ஓன் ப்ராடக்ட். என்னடா சொல்ற? ஒண்ணு சாப்பிட்டியா? சூப்பர் ஃபாஸ்டா இருக்க. இப்ப அதெல்லாம் பள்ளியில மெதுவா சாப்பிடு, நமக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏண்டம் பிரியாணி வந்து லீவு, வெள்ளிக்கிழமைன்றதுனால. உங்களை நம்பி நான் 12 பரோட்டா எடுத்துக்க முடிச்சிருக்கீங்களா? நான் 2வது எடுத்துருக்கேன். நீ 2வதா? என்னடா நீங்க கிலோ வராடுங்க. நீ மெஸ்ஸி உனக்கு கராட்டா சாம்பியன்ஷிப் கொண்டு போக வேண்டாம், பரோட்டா சாம்பியன்ஷிப் கொண்டு போகலாம். இன்னும் குழம்பு எல்லா பரோட்டா கம்மியாக தான் இருக்குது. ஓகே, டன். குடிக்கி தின்னு, ஃபுல்லா தின்னல. இன்னும் பால் தின்ன நீ. நானும் பாருங்க, சென்சேட் பரோட்டா தீர்ந்துருச்சு. வயசு வயசு பரோட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க, யார் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு, பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. சார் பரோட்டாக்கும் எங்க கைக்கும் சண்டை. என்ன தீர்ந்துச்சு? 12 பரோட்டா பத்தாது நமக்கு. 4 பரோட்டா. கேஸ் 12 பரோட்டா பத்தல, கரெக்டாக 15 ஈக்குவல் பண்ணிட்டு 3 பரோட்டா எக்ஸ்ட்ரா போட்டு. நான் நினச்ச மாதிரி கிடையாது, 2 பேரும் செம்ம போலிங் தான். பரோட்டா மட்டும் நல்லா சாப்பிட்றீங்க.
அதுவே என் கிளாஸ்ல இருக்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ரெண்டு அங்கே போட்டு அடுத்த டைம் பேர் சொல்றாங்க. என்ன பண்ணுவானுங்க? அவங்க என்னோட பயங்கரம். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் பிணையில் இருக்கு. ஓகே, இந்த பரோட்டா 3 நீங்களே சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? நான் விலைக்கு பயப்படல. இதுதான் பண்ணுங்க, அதிகமாக தின்ட்டுவாங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்றது இல்லை. சிக்கன் சாப்பிட மாட்டேனீங்களே. என்னமா? தட்டுறது ஃபுல்லாக நமக்கு. உனக்குலாம் சொல்லக்கூடாது. கரண்டே திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அப்போட தங்கச்சியை வாங்கி வச்சிடலாம். அடுத்த வீடியோவில் அவ்வளோ வர மாதிரி சாப்பிட இன்ஷால்லா. அப்போ இன்ஷால்லா வைகாத சீக்கிரமாக வீடியோவில் அப்போ வருவா உங்களை செல்லப்பில்லை. நீங்க 2 பேர் தான் இந்த பரோட்டா சாப்பிடுவீங்க. நீங்க தான் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு வாங்கினீங்க. 2 பேர் முடிக்கலைன்னா நீங்க 2 பேர் தோத்து தான் அறிவிக்கணும். டிக்ளஸ் டெஸ்ட் இருக்கும். ரொம்பேச்சுன்றா ரொம்ப இல்லையா? ரொம்பலே அம்மா கேஸ் ஜெய்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? ஃபுல்லாக சாப்பிடுவியா? அஞ்செல்லாம் கிடையாது, போய் எல்லாம் தான் பண்ணுறோம். டே இந்த வயசுல 5 பரோட்டாவா? அஞ்சு பரோட்டா சாப்பிட்றவங்க நைட் டிஃபன் கிடையாது. இட்லி சாப்பிடலாம். அடுத்த தடவை நல்ல மீன் குழம்பு நைட் செஞ்சு வச்சு காலையில் இட்லி மீன் குழம்பு போட்டுடலாம். ஓகே, தோசையா? மீன் குழம்பு இட்லிண்டா வேற காம்பினேஷன். சொன்னா எங்க வீட்டம்மா செய்யற இட்லி பாத்தியா? என் ஃப்ரெண்ட் ஒரு இட்லி கொண்டு வருவான், கல்லு மாதிரி இருக்கும். அவனே சொல்லுவான், கண்டிப்பா இட்லியும் லாஸ்ட்டில் குழம்பு ஊற்றி பிணைஞ்சு குழச்சி உப்புமா மாதிரி கபிலேஷ்னு இருக்கும். கபிலேஷ் உனக்கு நல்லா அப்பா வைக்கிறப்ப ஒரு 3 பேர் சொன்னப்பா. அது யார் யார் இருந்தாங்க? நிதர்ஷனு, நித்தீஷ், அப்புறம் 3வது ஆளு நம்ம ஹரிச்சந்திரா. இவங்க 3 என்ன பண்ணுவாங்க? மோப் பிடிச்சிருவாங்க. அதுவும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டியா?
நீங்கள் 2 பேர் சாப்பிட்டீங்க தானே? நீ எப்படி போட்டா? அவ்வளோதான் முடிஞ்சு சாப்பிடுங்க. நீங்க எத்தனை போட்டா? நானும் 5 பரோட்டா சாப்பிட்டேன். 5 பரோட்டா சாப்பிட்டேன். ஆ கையில் தாண்டி குடிக்கணும் வளர்க்குது. ஓகே, நீவன் 5 பரோட்டா சாப்பிட்டு நம்ப முடியலையே. நல்லா அது மாதிரி சாப்பிட்டு ஏமாத்துறதுடா. குருமா நல்லா இருக்கா? ஏதோ உண்மையான ரிவ்யூ சொல்லு. எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கல? அதுக்கு போதும். நீ ஒரு சேர்த்து சாப்பிடுங்க செய்வோம். எங்க அம்மா செஞ்சா நல்லா இருக்கும். சாப்பாடு பற்றி எப்படி சொல்ல போதும் போதும்னா போதும் மாதிரியே கொடுக்கணும். வயிறு வலிக்குது. ஏன் சிக்கன் சாப்பிட்ற? சாப்பிடலாம், வயிறு வலிக்குது. குண்டா காலி மூஞ்சிலே கவுத்திட்டான். சட்டம் சட்டம். சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ நண்பர்களே 12 பரோட்டாவும் சிக்கனும் தான் ஃபஸ்ட் எடுத்தோம். 10ன்னு சொல்லி 3 பரோட்டா போட்டு 15 பரோட்டாவும் 3/4 கிலோ சிக்கனும் ஃபினிஷ். எப்படி ஃபினிஷ்?